பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம எப்பவுமே சந்தோஷமா மன ரம்யமா இருக்கணுமா? அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு காரியம். எப்பொழுது இயேசுவோடு இருந்தீங்கன்னா மன ரம்யமா இருக்கலாம். பிரச்சனை போராட்டம் வரும் போகும், உலகத்தில் இருக்க வரைக்கும் அது இருக்கும். அதுக்கு மத்தியில எப்பவுமே சந்தோஷமாய் வைக்கிறதா ஆண்டவுடைய பெரிய ஒரு கிருபை, ஆண்டவுடைய வல்லமை. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து, அவரால் தான் அது முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்கிறவர். ஏமாற்றாம, பொய் சொல்லாம, திருட்டுத்தனம் பண்ணாம, நேர்மையாய் நடந்து அதுல சந்தோஷமா இருப்பாரு. சிலர் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி வஞ்சித்து ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அதுல சந்தோஷமா இருக்க நினைக்கிறாங்க. அது நிலையானது அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது தான் நிலையான ஒரு சந்தோஷம். பாருங்களேன், இந்த அந்த தோட்டம் இங்க எஸ்டேட் இருக்குது. இது கேரளா மாநிலத்தில் உள்ள மூணார் என்கிற இடம். ரொம்ப அழகா இருக்குது. இதான் 100 வருஷத்துக்கு முன்னால முதல் உருவாக்கப்பட்ட டீ எஸ்டேட்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதனுடைய நுனியில வர்றதுல இந்த கொழுந்து இதை தான் பறிக்கிறாங்க. இதை பறிச்சு இதை கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி டீயாக நமக்கு வருகிறது. அதில் பலவிதமான வெரைட்டியா உருவாக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இப்படி ஒரு செடியை உண்டாக்கி ஆண்டவர் இதன் மூலமாய் மனிதர்களுக்கு தேவையான ஒரு டீ கிடைக்க பண்ணி இருக்கிறார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே ரொம்ப ஆச்சரியம்தான். ஆண்டவர் மனிதனுக்காக இப்படியெல்லாம் எத்தனை காரியத்தை சிருஷ்டித்து தந்திருக்கிறார்ல. மனிதன் கர்த்தர் சிருஷ்டித்ததை அதை பராமரித்து பாதுகாத்து அதை அனுபவிக்க முடியும், அவ்வளவுதான். அவனால புதுசா ஒன்னெல்லாம் உருவாக்க முடியாது. அந்த ஆண்டவர் தான் உருவாக்குகிறவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா ஆர்மி. சேனைன்னு ஆர்மி தானே, பெரிய சேனை, இராணுவங்களின் தேவன் என்று கூட அவருக்கு பெயர் உண்டு. கடவுளுக்கே இராணுவம் இருக்குதா? உண்மைதான். கோடான கோடி தூதர்கள் இராணுவமாக வைத்திருக்கிறார். மிகாவேல் தூதர்கள் பார்த்தீங்கன்னா கையில பட்டயத்தோடு இருப்பாங்க, யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள். கேப்ரியல் தூதர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவாங்க, போவாங்க. அந்த யுத்தத்துக்குன்னு ஒரு சேனை தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் இந்த ஆண்டவருக்கு சேனை தேவை அப்படின்னா, அவருக்கல்ல, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்காகத்தான் அந்த சேனையை வைத்திருக்கிறார். நமக்கு எதுக்கு நினைக்கிறீங்களா? நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறார்ல, சாத்தான். மறைந்திருந்து செயல்படுகிறவன், கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கு காரணம் அவன்தான். அப்ப ஆண்டவரை நேசித்து ஒருவர் பின்பற்ற ஆரம்பித்தா அவனுக்கு கோபம் வரும், பொறாமை வரும், அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு ஒரு சேனை இருக்குதான். வசனத்துல சொல்லி இருக்கிறது, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. சாத்தானுடைய சேனைக்கு பேர் தெரியுமா? பொல்லாத ஆவிகளின் சேனை. அது பொல்லாத காரியத்தை செய்யும், மனிதர்களை அடிமைப்படுத்தும், மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கும், மனிதர்களை பயத்தை கொண்டு வரும், மனிதர்களுக்குள்ள வியாதியை கொண்டு வரும், விபத்தை உண்டாக்கி மரணங்கள் பாதிப்பை உண்டாக்கும். தீமையான எல்லா காரியத்துக்கு காரணம் இந்த பொல்லாத பிசாசும் அவனுடைய சேனை. அப்போ தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தீமையிலிருந்து பாதுகாக்க அவர் ஒரு சேனை வைத்திருக்கிறார். அந்த சேனையை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். அந்த தேவ தூதர்கள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா கூட இருப்பாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க. உன்னை போக்கிலும் மரத்துல நம்மை பாதுகாக்க தூதர்களை வைத்திருக்கிறார். உனக்கு சூழ பாளையம் இறங்கி உன்னை பாதுகாப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் அதே மாதிரி சில காரியம் பாருங்க, ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு, திடீர்னு எப்படி அதுல தப்புனே தெரியல அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அது தேவ தூதனை வைத்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு நாள் ஒரு ஊழிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிந்தி விட்டாரு. ஒரு 3 மணிக்கு மேல போனார். ஹோட்டலில் தான் சாப்பிடணும், பசியோடு இருக்கிறேன்னு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட உட்காந்து 2-3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் சாப்பிட்டு கொண்டு திடீரென்று அவர் அப்படியே கழுத்தை பிடிச்சு ஒரு கொண்டு வெளியே தள்ளுன மாதிரி இருந்துச்சுதான். அந்த ஹோட்டல் விட்டு வெளியே ரோட்டுக்கு விழுந்து திரும்பி பார்க்கிறார். அந்த ஹோட்டல் இடிந்து விழுகிறது. பழைய ஒரு கட்டடம், அது இடிந்து விழுகிற சூழ்நிலை. அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு இவருக்கு தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார்.
யார் என் கழுத்தை பிடிச்சு கொண்டு இந்த வெளியே தள்ளுனான்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்பதான் அவர் உணர்ந்து கொண்டார், தேவன் தம் தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார். இப்படிதான் பல ஆபத்துகளுக்கு நம்ம விலைக்கு தப்புவிக்க தான் தூதர்கள். சரியா? அப்ப ஆண்டவரே, எனக்காக நீர் நியமித்திருக்கிற தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பாதுகாக்க தூதர்களை வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தேவ தூதர்கள் கூட போறாங்கன்னு விசுவாசிங்க. நீங்க எங்க போனாலும் தேவ தூதர்களை கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறான்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நீங்க அந்த பாதுகாப்புக்குள்ள இருப்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, நீங்க சேனைகளின் கர்த்தர், அந்த சேனை என்னை பாதுகாக்க நீங்க வச்சிருக்கிறீங்க. உடைய தூதர்கள் தினமும் என் கூட வந்து என்னை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய பாதுகாப்பை தந்து நடத்துகிறீர். இன்றைக்கும் அவங்களை பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.